Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். இவ்ளோ பயத்தோட இருக்கிறவரு எதுக்கு கௌதம கொல்ல பாக்குறீங்க? இப்ப நீங்க கௌதம ரிலீஸ் பண்றீங்களா இல்ல உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணட்டுமா? என்னங்க இவ உங்களை மிரட்டிட்டு இருக்கா? அதான் கௌதம் கையில கிடைச்சிட்டான்ல, போட்டு தள்ளுங்க அவனை, போட்டு தள்ளுங்க. அதான் உங்க அருமை பொண்டாட்டியே சொல்றாங்கல்ல, கௌதம கொல்லுங்க எஸ்எஸ்கே. சார் நீங்க தானே சார்? போது நிறுத்துறா. எஸ்எஸ்கே அப்படியே மொபைல கௌதம் பக்கம் திருப்புங்க. கௌதம் இனிமே எஸ்எஸ்கே உங்களை எதுவுமே பண்ண மாட்டாரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இலக்கியா, இங்க என்ன நடக்குது? நீ எங்க இருக்க? நான் அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீங்க முதல்ல கிளம்புங்க கௌதம். இலக்கியா, ஒரு நிமிஷம். நடக்கிற இந்த பிரச்சனை நமக்கும் எஸ்எஸ்கேக்கும் தான். இதுல என்ன ராடால் அடிக்க வந்தானே இந்த கைக்கூலி, அவனை காதோட சேர்த்து ஒரு அற விடுறேன். அந்த சத்தத்தை உன் காதால கேட்டுட்டு போ. உனக்கு ஏதாவது வேணுமா? சரிங்க சார். போ. ஒட்டா எஸ்எஸ்கே. இப்போ விழுந்த அடி கபாலிக்கு இல்ல, உங்களுக்கு. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் உங்களுக்கு பதிலா உங்க கைத்தடிய கௌதம் அடிச்சாரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன். இதோ உங்க வைஃப் கிட்ட வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். ஏ நில்லுடி. இப்ப என்ன சொல்லி என் புருஷனை நீ பிளாக்மெயில் பண்ண? அது உங்க புருஷன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வரேன். அண்ணா வண்டி எடுங்க. சரிங்கம்மா. நேரா போங்க. போறமா. கடவுளே, ரேவதி கௌதம பார்த்து நான் தான் உன் பெத்த அம்மான்னு சொல்லிடக்கூடாது. கௌதம், நான் தான் உன் பெத்த அம்மா, என்ன கைவிட்டுடாத. நான் தான் உன் அம்மா. இந்த இலக்கியா இந்நேரத்துக்கு கௌதம பார்த்திருப்பாள்ல, அவன் ஆபீஸ் போக விடாம தடுத்திருப்பாள்ல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றது? அத்தை, இலக்கியா என்னாச்சு? கௌதம பார்த்துட்டியா? இல்ல அத்தை. என்னது, அவனை பார்க்கலையா? அப்படின்னா ரேவதி கண்டிப்பா கௌதம பார்த்திருப்பாள்ல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ரேவதி அத்தை கௌதம பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு தான் ஆட்டோல போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வசந்த் ரேவதி அத்தைய நடு வழியில பார்த்து தடுத்துட்டு எனக்கு போன் பண்ணான். நான் உடனே ரேவதி அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்கள மறுபடியும் மெடிக்கல் சென்டருக்கே அனுப்பி வச்சிட்டேன். நல்ல வேளை, இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த ரேவதி வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா பாத்தியா? எப்படி பண்றா பாத்தியா? அவளுக்கு புள்ளைய பாக்கணுங்கிற ஏக்கம் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரிலாம் பண்றா. இன்னைக்கு சொல்லலன்னா என்ன இலக்கியா, எப்படியாவது அவ கௌதம பார்த்து இந்த உண்மையை சொல்லிட போறா. அத்தை பயப்படாதீங்க அத்தை, அப்படி ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு நான் ரேவதி அத்தை கிட்ட சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நீ சொல்லிருப்ப. நீ எப்படி சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அத்தை கவலைப்படாதீங்க, நான் ஜானகி அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். அதுக்கப்புறம் கௌதம வந்து எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு நீ சொல்லிருப்ப. அப்படிதானே சொல்லிருக்க? எனக்கு தெரியும்
என்ன இருந்தாலும் அந்த ரேவதி தானே உனக்கு ஒரிஜினல் மாமியாரு. நான் யாரு? கண்டிப்பா நீ அப்படிதான் பண்ணிருப்ப. ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிப்பட்டவளா? உங்க தவிப்ப பார்த்துட்டு நான் ஓடி போய் ரேவதி அத்தையை கௌதம பார்க்க விடாம தடுத்தேன்ல. என்ன சந்தேகப்படாதீங்க அத்தை, ப்ளீஸ் நம்புங்க. வேற வழி? எனக்கு வேற வழி இருக்கா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிதானே ஆகணும். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி அந்த ரேவதி இவ்ளோ வேகமா இவ்ளோ காரியத்தை செஞ்சிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பயத்துல எனக்கு தூக்கம் போச்சு, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழிச்சிட்டு இருக்கேன். இலக்கியா, நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுமா. அந்த ரேவதிய இந்த ஊர்ல இருந்து எப்படியாவது அனுப்பிச்சிடு. அவளுக்கு எவ்வளவு காசு, பணம், சொத்து என்ன வேணாலும் நான் கொடுத்துடுறேன். அவளை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிச்சிடுமா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நான் வேணா உன் கால்ல விழுறேன். எனக்கு இதை தயவு செஞ்சு செஞ்சு கொடுத்துறேம்மா. பண்றீங்க, இப்படி பேசுறீங்க. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நான் என் புள்ள கௌதம வயிற்றுல சுமக்கலதான். ஆனா அவனை நான் எழுந்துருவேனோன்னு என் மனசுல எனக்கு பயமா இருக்குமா, பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுத்துறேன் இலக்கியா. என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்காத, பிரிக்காத. அழாதீங்க அத்தை, அத்தை ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. எனக்கு புரியுது அத்தை, ஆனா எனக்கு நீங்களும் ரேவதி அத்தையும் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. யாரு முக்கியங்கிற வேதனை என்னையும் தூங்க விடாம செய்து. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை, பைரவி மேடம் வராங்க அத்தை. நான் போய் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். என்னடி மாமியாரும் மருமகளும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன கண்டதும் அப்படியே நார்மலான மாதிரி நடிக்கிறீங்க. என்ன விஷயம்? நரி வரத பார்த்து கூவறத நிறுத்தினா தானே கோழிக்கு நல்லது. அப்போ என்ன நரின்னு சொல்றியா? இல்ல, குள்ள நரின்னு சொல்றேன். ஏய் சும்மா நிறுத்துங்க. நீங்க பண்றதெல்லாம் வஞ்சகம். அப்புறம் உங்களை நரின்னு சொல்லாம உங்களை மான் குட்டின்னு தூக்கி கொஞ்சவா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து என்னையும் கௌதமையும் ஏதோ ஒரு திட்டத்துல குறி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக அத்தையை ஏமாத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல கூட மறைமுகமா உங்களோட பங்கு இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த டவுட் மட்டும் கிளியர் ஆச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன உளறிட்டு இருக்க? என்ன சம்பவம், என்ன டவுட், எதை பத்தி பேசுறீங்க மேடம்? சும்மா நடிக்காதீங்க. நீங்களும் அந்த எஸ்எஸ்கேவும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆட்டம் போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் உங்க ஆட்டம் முடிவுக்கு வரும். அன்னைக்கு சாட்டை எடுத்து உங்களை வெளுக்காம விட மாட்டேன். என்னடி சொன்ன? என்ன அடிப்பேங்கறியா உன்ன? என்ன மேடம், உன்ன கை நீளுது. நான் உங்களை இன்னும் இந்த குடும்பத்தோட மெம்பரா தான் பாக்குறேன். ஆனா இந்த குடும்பத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் மருமகளா இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இதோட உங்க சித்து விளையாட்டெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கமா இருங்க. இல்ல அந்த அஞ்சலிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். புரியல? நீங்க பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிய நிரந்தரமா தங்குறதுக்கு வீடு தேட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்ன திமிரு இவளுக்கு? என்ன பண்ணாலும் இவளை எதுவும் செய்ய முடியலையே. இவகிட்ட இருந்து ஜானகி அண்ணிய பிரிச்சு இவ திமிரு அடக்கலான்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் கூடி கொலாவிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. இலக்கியாவை அடக்கிறதுக்கு ஒரே வழி அஞ்சலி தான். அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தணும். அஞ்சலியை எப்படி இங்க கொண்டு வர்றது? ஏய், கைய விடுறி. என்னடி புருஷன் உரிமை கொண்டாடுற? அந்த உறவெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நீயும் நானும் பிரிஞ்சதுதான். இனி அது எப்பவுமே ஒட்டாது. கூடிய சீக்கிரமே உன்னை நான் மொத்தமா தலைமுழுகிறேன்டி.
நீ தொட்ட இந்த கைய ஃபெனாயில தான் முக்கிய எடுக்கணும். அந்த அளவுக்கு அசிங்க பிடிச்சவனி. கார்த்திக் ஏய், யார் மேலே இருக்கிற கோவத்துல எதுக்கடி வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் இப்படி உடைச்சிட்டு இருக்க? என்னால முடியலமா. எனக்கு வர வர கார்த்திகோட சேருங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏண்டி இப்படி சொல்லிட்டு இருக்க? ஹோட்டல் வாசல்ல நடந்தது நீயும் தானே பார்த்த. நான் கார்த்திக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சோம், அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புறான். இனி நான் கார்த்திகோட ஒன்னா வாழறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பு இல்ல. அந்த இலக்கிய பிளான் பண்ணி என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. ஏய், முட்டாள் மாதிரி அதையே பேசிட்டு இருக்காத அஞ்சலி. எதையாவது செஞ்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளாக பாரு. ஏதாவது செய்யலான்னு பார்த்தா நீங்க யாரும் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறீங்களே. கேஸ் போட்டு டைவர்ஸ் தடுத்து இந்த வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தேன். வக்கீல் 20 லட்சம் ரூபாய் கேக்குறான். அந்த பணத்துக்காக இந்த வீட்டை விக்கலாம் நான் சொன்னேன். நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்ட. பணத்துக்காக நான் நம்பின பைரவி ஆண்டியும் கைக விரிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? திருமண பக்கம் இருட்டா இருந்தா நான் எங்க அம்மா போறது? அதுக்காக இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க போறியா? புலம்ப கூடாது, ஏதாவது பண்ணணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த இலக்கியம் அந்த வீட்டுல நான் காலடி வைக்க கூடாதுன்னு உறுதியா எல்லா பக்கமும் முட்டைக்கட்டு போடுறாளே அவ. அவ திமிருக்கு என் மாமியாரும் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் என்ன வெறுக்கிறான். நீயும் என்ன நம்பல. அப்போ நான் எப்படிதான் கார்த்திக்கு பொண்டாட்டி ஆகுறது? இல்ல, என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த தாலி சீக்கிரமே வெத்த கயிறாக போகுது. அந்த இலக்கிய நினைச்சதை சாதிச்சுட்டா. அவளை என்னால ஜெயிக்கவே முடியாது. நான் வாய் விட்டு சொல்றேமா, நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேமா, நான் தோத்துட்டேன். ஆமாமா, நான் முழுசா அந்த இலக்கிய கிட்ட தோத்து போய் நிக்கிறேன். என்னடி சொன்ன? இங்க பாரு. இன்னொரு தடவை இப்படி சொன்ன நானே உன்னை கழுத்தை நினைச்சு கொன்னுடுவேன். இலக்கியா கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கியே, இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அது இலக்கியா கிட்ட தோக்கவா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன நானு. இந்த வீட்ல இலக்கியாவாலையும் அவளோட அம்மா தம்பியாலையும் நம்ம பட்ட அவமானம் அசிங்கம் கொஞ்சமா நஞ்சமா? இங்க எல்லாமே அவங்க வச்ச சட்டம் தானே. எனக்கும் உனக்கும் சொந்த அடையாளம்னு ஒண்ணு இருக்கா? என்ன இலக்கியாவோட அத்தனை தானே சொல்றாங்க. உன்னை இலக்கியாவோட மாமா பொண்ணுன்னு தானே சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் அஞ்சலியோட அத்தை பொண்ணு இலக்கியான்னு சொல்றாங்களா? அப்படி யாரும் சொல்லலையே. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் இருக்குடி. நீ இலக்கியாவை ஜெயிக்கணும். அத பார்த்துட்டு தான் நான் போவேன். அத உன்னால செய்ய முடியலன்னா நீ இப்பவே செத்து போயிடு. உன்ன மாதிரி தோத்து போற பொண்ணு எனக்கு தேவையே இல்லடி. போ போ, செத்து போ. காலம் முழுக்க அந்த லக்ஷ்மி இலக்கியா வசந்த முன்னாடி நம்ம இந்த ஈன பழப்ப புடைக்கிறதுக்கு பதிலா உசுர மாச்சுக்கிறது எவ்வளவோ மேலுடி. இங்க பாருடி, போட்டின்னு வந்துட்டா நீ கழுத்து பிடிப்பியோ காலை பிடிப்பியோ, ஆனா போட்டிக்கான பரிசு நம்ம கைக்கு தான் வரணும். நீ இலக்கியாவை ஜெயிக்க போறியா இல்ல தோல்வியில சாக போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. போடி. சாகணுமா? நான் சாகணுமா? பைரவி ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. அஞ்சலி, நான் உடனே உன்னை பார்த்து பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. இப்ப வா. என்ன விஷயம் ஆண்டி? ஏன் இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்க? அது என்ன நேர்ல சொல்றேன், முக்கியமான விஷயம்தான். நீ உடனே கிளம்பி வா. இல்ல ஆண்டி, எங்க அம்மா இலக்கிய விஷயமா உன்கிட்ட பேசணும். வரியா வரலையா? இலக்கிய விஷயமாவா? என்னடி சொன்ன? இன்னொரு தடவை இப்படி சொன்ன நானே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். நீ இலக்கியாவை ஜெயிக்கணும். அத பார்த்துட்டு தான் நான் போவேன். அத உன்னால செய்ய முடியலன்னா
நீ இப்பவே செத்து போயிடு. சரி ஆண்டி, நான் வரேன். சரி, நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், உடனே அங்க வந்துரு. சரி ஆண்டி. என்ன வசந்த் வீடியோ கால் பண்றான்? சொல்லு வசந்த். அக்கா, ரேவதி ஆண்டி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இருங்க தரேன். அத்தை, கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஏய் இலக்கியா, என்னையா வீட்டை விட்டு அனுப்புவேன்னு மிரட்டுற? இருடி, அஞ்சலிய களத்துல இறக்கி விட்டு உன் ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரேவதி அத்தை கிட்ட நான் பேசுறத ஜானகி அத்தை பார்த்துட்டாங்கன்னா சிக்கல் ஆயிடுமே. மொட்டை மாடிக்கு போய் பேசிக்கலாம். இவ எதுக்கு இப்ப மொட்டை மாடிக்கு போறா? நாமளும் போய் பாப்போம். ஹலோ, சொல்லுங்க அத்தை. ஹாஸ்பிடலுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஆனா இனிமே நான் எங்க போய் சேரணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. அத்தை, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? வாழ போறவளுக்கு தான் சுபசகுனம் அபசகுனம்லாம். சாக போற எனக்கு எதுக்கு? அத்தை, கௌதம் முகத்தை பார்க்கணும்னு பாசத்தோட என் புள்ள ஆபீஸ்க்கு போன என்ன தடுத்து திருப்பி அனுப்பிட்டியே, உனக்கு இறக்கமே இல்லையா இலக்கியா? புள்ள மேல என்ன பரிதவிப்பு இருந்திருந்தா நர்ஸு கிட்ட காசை கடன் வாங்கிட்டு போயிருப்பேன். இந்த தாயோட இயக்கத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அதுக்கு இல்லத்த, நீங்க கௌதம் கிட்ட அவரை பெத்த அம்மான்னு உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஆமா, அத சொல்லதான் போனேன். ஏன் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சாவு என்ன நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் தான் பெத்தவனு தெரிஞ்சு கௌதம் என்ன பாசமா அம்மானு கூப்பிட வேண்டாமா? அதை ஏன் இலக்கிய நீ தடுக்கிற? இலக்கியா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? அவ அவ்வளவு தூரத்துல நிக்கிறதுனால பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குதே. நீங்க யாருங்கிற உண்மைய நான் நிச்சயமா கௌதம் கிட்ட சொல்லுவேன்னு நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் அத்தை. அத நான் செய்வேன் அத்தை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். எது வரைக்கும் பொறுக்கிறது? அதுக்குள்ள நான் செத்து போயிட்டேனா? புள்ளைய சுமந்துட்டு இருக்க இந்த நெஞ்சு வேகுமா? அத்தை, அப்படியெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அத்தை. நான் சீக்கிரமே கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்றேன். என்னமோ பண்ண. ஆனா இப்ப நான் உடனே என் புள்ளைய பார்க்கணும். அத்தை, பயப்படாத. கௌதம பார்க்கணும்னு தான் சொன்னேன். நான் தான் அம்மான்னு சொல்ல மாட்டேன். கௌதம கண்ல கூட பார்க்க முடியலன்ற ஏக்கம் என் மனசுக்குள்ள கிடந்து அல்லாடுது. என் புள்ள முகத்தை பார்த்து நான் பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவேன். இல்லனா அவனை பத்தி யோசிச்சு அழுதுகிட்டே இருப்பேன். இலக்கியா, கௌதம நான் ஒரு வாட்டி பார்க்க ஏற்பாடு பண்றியா? அத்தை, நீங்க எப்படி திடீர்னு கேட்டா எப்படி அத்தை? இது மட்டும் ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனையே ஆயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.